தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல போட்டியிட்ட தொகுதிகளில் எல்லாம் வெற்றிய வசமாக்குனவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 13 தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றிய வசமாக்கி இருக்காரு. இந்தியாவிலேயே தொடர்ச்சியா 13 முறை தேர்தல்ல ஜெயிச்சவர் என்ற வரலாற்றை படைச்சவரோட தேர்தல் வெற்றிய விரிவா பார்க்கலாம். கருணாநிதி 14 வயது பாலகனாய் அரசியல்ல அடியெடுத்து வச்சவர். மாணவ பருவத்தில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக முழங்கியவர். பெரியாரின் பேச்சுகளால் ஈர்க்கப்பட்டவர். தனது அரசியல் ஆசானான அண்ணாவை 1940களில் சந்திச்சார். அண்ணா வழியில பயணிச்சவர். திமுக போட்டியிட்ட முதல் சட்டப்பேரவை தேர்தலான 1957 தேர்தல்ல முதல் முறையா தேர்தல்ல போட்டியிட்டாரு. கரூர் மாவட்டத்துல இருக்கிற குளித்தலை தொகுதிதான் கருணாநிதி போட்டியிட்ட முதல் தொகுதி. அங்கு உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டவர் 22,785 வாக்குகளை பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் தர்மலிங்கத்தை 8,296 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சு வெற்றிய வசமாக்குனாரு. குளித்தலை தொகுதிதான் கருணாநிதியை முதல் முறையா சட்டப்பேரவைக்கு எம்எல்ஏவாக அனுப்பி வச்ச தொகுதி. அப்புறமா 1962 தேர்தல்ல தஞ்சாவூர் தொகுதிக்கு மாறினார். அப்போது முதலமைச்சராக இருந்த காமராஜர் திமுகவுல 1957 தேர்தல்ல ஜெயிச்ச 15 பேரை தோற்கடிக்க வியூகம் போட்டாரு. அதுல கருணாநிதியும் ஒருவர். கருணாநிதிக்கு எதிராக காமராஜர் பரிசுத்த நாடார களமிறக்கினாரு. கடும் போட்டியில 32,145 வாக்குகளை வாங்கின கருணாநிதி 1928 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. காமராஜர் வச்ச குறியில தப்பிய ஒரே தலைவராக கருணாநிதி மீண்டும் சட்டப்பேரவை சென்றாரு. 1967 தேர்தல்ல சைதாப்பேட்டை தொகுதியில 53,401 வாக்குகளை வாங்கிய கருணாநிதி காங்கிரஸ் வேட்பாளர் விநாயகமூர்த்திய 20,482 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. அந்த தேர்தல்ல திமுக ஜெயிச்சு அண்ணா தலைமையில ஆட்சி அமைஞ்சது. 1969 அண்ணா மறைவை அடுத்து கருணாநிதி முதலமைச்சரானாரு. அதன் பின்னர் முதலமைச்சரா 1971 தேர்தல்ல சைதாப்பேட்டையில போட்டியிட்டாரு. அப்போது 63,334 வாக்குகளை வாங்கிய கருணாநிதி காமராஜ் காங்கிரஸ் வேட்பாளர் குடந்தை ராமலிங்கத்தை 12,511 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. பிறகு 1977 தேர்தல்ல அண்ணா நகர்ல போட்டியிட்டவரு 43,076 வாக்குகளை வாங்கி 16,438 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக கிருஷ்ணமூர்த்தி 26,638 வாக்குகள் வாங்கியிருந்தார். அந்த தேர்தல்ல எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக ஆட்சி அமைக்க கருணாநிதி ஆட்சியை இழந்தார். 1980 தேர்தல்ல அவருக்கு எதிராக வியூகம் வகுத்த எம்ஜிஆர் அதிமுகவுல முக்கிய தலைவராயிருந்த HV ஹண்டேவை களமிறக்கினார். இருவருக்கும் இடையே அண்ணா நகர்ல போட்டி பரபரப்பா இருந்துச்சு. தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில அண்ணா நகர் தொகுதி அதிகமா கவனம் பெற்றது. இறுதியா 51,290 வாக்குகள்ல பெற்ற கருணாநிதி வெற்றியை தக்க வச்சாரு. கடுமையான போட்டியை கொடுத்த அதிமுக HV ஹண்டே 50,591 வாக்குகளை பெற்று தோற்றார். 699 வாக்குகள் வித்தியாசத்துல கருணாநிதி ஜெயிச்சிருந்தார். கருணாநிதி தேர்தல் வரலாற்றுல மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்ச தேர்தல் இதுதான். 1984 தேர்தல்ல அவர் போட்டியிடல. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா 1989 தேர்தல்ல துறைமுகம் தொகுதியில போட்டியிட்டவர் 41,632 வாக்குகளை பெற்று 31,991 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அந்த தேர்தல்ல திமுக ஆட்சியையும் பிடிச்சது. ஆனா அவரது அரசாங்கம் 2 ஆண்டுகள்ல கலைக்கப்பட்டதும் 1991 தேர்தல் நடந்துச்சு. அப்போது துறைமுகத்துல போட்டியிட்ட கருணாநிதி
30,932 வாக்குகளை பெற்று ஜெயிச்சாரு. அவருக்கு எதிரா போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சுப்பு 30,042 வாக்குகளை பெற்றாரு. 890 வாக்குகள் வித்தியாசத்துல கருணாநிதி ஜெயிச்சாரு. ராஜீவ்காந்தி படுகொலையொட்டி நடந்த அந்த தேர்தல்ல திமுக ஜெயிச்ச ஒரே தொகுதி துறைமுகம்தான். அப்போது திமுக தோல்விக்கு பொறுப்பேற்று தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு. 1996 தேர்தல்ல சேப்பாக்கத்துக்கு மாறிய கருணாநிதி 46,097 வாக்குகளை பெற்று 35,784 வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் வேட்பாளர் நெல்லை கண்ணனை தோற்கடிச்சாரு. அந்த தேர்தல்ல திமுக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சது. 2001 தேர்தல்லையும் சேப்பாக்கத்துல போட்டியிட்டவரு 29,836 வாக்குகள்ல வாங்கி ஜெயிச்சாரு. அவருக்கு எதிரா போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் தாமோதரன் 25,002 வாக்குகளை பெற்றாரு. 4,834 வாக்குகள் வித்தியாசத்துல கருணாநிதி ஜெயிச்சாரு. 2006 தேர்தல்லையும் அங்கேயே போட்டியிட்டவரு 34,188 வாக்குகளை பெற்று ஜெயிச்சாரு. அதிமுக கூட்டணி வேட்பாளரா போட்டியிட்ட தாவூத் மியாகானா 8,522 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அந்த தேர்தல்ல திமுக கூட்டணி ஜெயிச்சதால அவரது தலைமையில திமுக ஆட்சி அமைச்சது. இதுவே அவர் கடைசியா முதலமைச்சரான காலம். பிறகு 2011 தேர்தல்ல தனது சொந்த ஊரான திருவாரூர் தொகுதிக்கு கருணாநிதி சென்றாரு. 2011 தேர்தல்ல திருவாரூர் தொகுதியில 1,09,014 வாக்குகளை வாங்கிய கருணாநிதி அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரனை தோற்கடிச்சாரு. ராஜேந்திரனை விட 50,249 வாக்குகள் கூடுதலா பெற்று ஜெயிச்சாரு. அவர் கடைசியா போட்டியிட்ட 2016 தேர்தலையும் திருவாரூர் தொகுதியில தான் போட்டியிட்டாரு. அப்போது 1,21,473 வாக்குகளை பெற்று ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக பன்னீர்செல்வம் 53,107 வாக்குகளை பெற்றாரு. தேர்தல்ல 68,366 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கி இருந்தாரு. கருணாநிதி அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்ச தேர்தல் இதுதான். 2018 ஆண்டுல உடல்நல குறைவால காலமான அவரு கடைசியா போட்டியிட்டு ஜெயிச்சது திருவாரூர் தொகுதிதான். 13 சட்டப்பேரவை தேர்தல ஜெயிச்சவரு இந்தியாவில அதிகமான தேர்தல்ல ஜெயிச்சவரு என்ற சாதனையையும் படைச்சாரு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.